அமெரிக்காவின் வரி விதிப்பின் காரணமாக பின்னலாடை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் என சொல்லப்படும் நிலையில் திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி தொழிலாளர்களின் நிலை குறித்து நேரலையில் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் பூபதி. வணக்கம். தற்போது பின்னலாடை உற்பத்திய தொழிலாளர்கள் அவங்களுடைய நிலைமையை சொல்லியிருக்காங்க. அவர்கள் என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்றாங்க, அது தொடர்பான விவரம். வணக்கம். அதாவது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பிரதான தொழிலாக இந்த பின்னலாடை உற்பத்தி தொழில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அதாவது பின்னலாடை நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தே இந்த வர்த்தகத்தை செய்து வருகின்றனர். குறிப்பாக அதாவது ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கண்டு வரும் இந்த திருப்பூரின் தற்போதைய சூழலை பொறுத்தவரை மிகவும் ஒரு மோசமான நிலையை அடையக்கூடிய சூழ்நிலையாக தான் இருந்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 50% கூடுதல் வரியை விதித்தது மற்றும் அது நேற்று முதல் அமலுக்கு வந்த சூழ்நிலையில் குறிப்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய 30 முதல் 40% ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவை சார்ந்தே அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதாவது ஒரு நிறுவனத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அந்த நிறுவனத்தில் ஐரோப்பிய கண்டங்களை சார்ந்த அந்த ஆர்டர்களும் செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஆர்டர்களும் செய்வார்கள். அந்த நிறுவனங்களை பொறுத்தவரை அதாவது 50% வேலை இழப்பு அந்த நிறுவனங்களை பொறுத்தவரை ஏற்படும். ஆனால் முழுமையாக அமெரிக்காவை மட்டுமே நம்பி அந்த பணியாற்றக்கூடிய அந்த ஆர்டர்களை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதிக அளவு அதாவது முழுமையாகவே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இந்த 50% வரி விதிப்பு காரணமாக இன்னும் சில வாரங்களில் அதாவது தற்பொழுது எடுக்கப்பட்ட அந்த ஆர்டர்கள் முழுமையாக தற்போது பணிகள் நடைபெற்று வருவதால் தொழிலாளர்களின் பாதிப்பு குறைவாக இருப்பது போல் நமக்கு தெரிய வரும். ஆனால் இன்னும் சில வாரங்களில் இந்த ஆர்டர்கள் முடிக்கப்பட்டு அனுப்பிய பிறகு புதியதாக வரக்கூடிய ஆர்டர்கள் எதுவும் வராத சூழ்நிலையில் முழுமையாக அந்த ஆர்டர்கள் கையை விட்டு போகும் சூழ்நிலையில் அதாவது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பின்னலாடை நிறுவனத்தில் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நம்முடைய அதாவது வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யக்கூடிய குறிப்பாக அமெரிக்காவில் வர்த்தகம் செய்து வரக்கூடிய லோகநாதன் அப்படின்றவர் நம்மிடம் இணைந்துள்ளார். அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ 50% வரி இந்த காரணமாக எந்த மாதிரியான இன்னல்களை நீங்கள் சந்திக்கிறீங்க? பின்னலாடை துறையில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க? அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நேற்றிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு 50% டேக்ஸு ப்ளஸ் இதுக்கு முன்னால் ஒரு 13%, 13.9% டேக்ஸு. கிட்டத்தட்ட இட்ஸ் அபவ் 60% ஆஃப் த டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ என்ன நடக்கும், இது ஆல் ஆஃப் அ சடன் ஆல்ரெடி கையில் இருக்கிற ஆர்டர்ஸு நடந்துகிட்ருக்கு. நிறைய ஃபேக்ட்ரிஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 30-40% ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்க்ளூசிவாக அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணுற எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கையில் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. சில ஆர்டர்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கோம், அதுக்கு சாம்பிளிங் போயிட்டுருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் சடனாக இப்படி வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, அங்கே இம்போர்ட் பண்ணும்போது 63.9% இம்போர்ட் டியூட்டி கட்டி நம்ம கட்டும்போது பையராகட்டும் நம்மளாகட்டும் ரொம்ப அவங்களுக்கும் கஷ்டம். அதை வாங்கி அவ்வளோ டேக்ஸ் கட்டியெல்லாம் அவங்களால எடுத்து திரும்ப அதை சேல் பண்ணி ரீட்டைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்களுமே ஹெசிடேட் பண்ணுவாங்க. இதை தவிர நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு குட்ஸ் போகலைன்னா லாஸ். இன்றைக்கெல்லாம் ப்ரைஸ் லெவல் ரொம்ப ஷார்ப் காம்படிஷன் பிகாஸ் ஆஃப் பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா, சைனா, இது எல்லாமே நம்ம பயங்கர காம்படிட்டிவ் கண்ட்ரீஸாக இருக்குது. இதில் நம்ம ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய செட்பேக் டோட்டலாக பிஸ்னஸ் அப்படியே நிறுத்தக்கூடிய சான்சஸ் கூட, அமெரிக்கன் பிஸ்னஸ் மட்டும் சொல்கிறேன். அது மட்டும் டோட்டலாக அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு 2-3 ஷிப்மெண்ட்டுக்கு அப்புறம் இதே நிலை நீடிச்சதுன்னா அவங்க ஃபேக்ட்ரி நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா ஃபினான்ஸ் இருக்காது. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆனால் தானே வரும். அப்படியே பண்ணாலும் அது ப்ராஃபிட் இருக்கான கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆகும், இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் லேபர் அவங்க ஃபேக்ட்ரி லே ஆஃப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் லே ஆஃப் பண்ணும்போது டெஃபினட்டாக வேலை இழப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அஃப்கோர்ஸ் எம்எஸ்எம்இ தான் பேஸ். அதில் கிட்டத்தட்ட 60-70% எம்எஸ்எம்இ தான். நிறைய எம்எஸ்எம்இஸ் யூரோப்பியன் மார்க்கெட்டை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. பெரிய எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 30%க்குள்ளே இருக்கிறவங்க பெரிய ஆர்டர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இதில் பாதிப்பு என்ன நடக்கும் அப்படின்னா, நாட் ஓன்லி த பிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இட் ஆல்சோ லைக் ஆல்ஸ் ஆக்சிலரி ஒர்க்ஸ் லைக் பிரிண்டிங், டையிங், எம்ப்ராய்டரி,
யூ நேம் இட் எனிதிங். அது இத்தனை விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஒரு MSME கிளஸ்டர். இந்த கிளஸ்டருக்குள்ளே இத்தனை இண்டஸ்ட்ரியும் இதில் சார்ந்திருக்கு. பட்டனிங் ஆகட்டும், எம்ப்ராய்டரி ஆகட்டும், பிரிண்ட் ஆகட்டும், எம்பெலிஷ்மெண்ட் ஆகட்டும், ஸோ மெனி திங்ஸ். இத்தனை பிஸ்னஸும் பாதிக்கும். வென் தேர் இஸ் நோ அமெரிக்கன் பிஸ்னஸ் இல்லைன்னு ஒன்று வரும்போது இத்தனையும் பாதிக்கும். இதை வந்து நம்ம சரி கட்டுறதுக்கு ஓகே, நம்ம இதை எப்போ ட்ரம்ப் ஆரம்பித்து இந்த டிஸ்கஷன் ஆரம்பித்தாரோ அப்போருந்து நம்ம கவர்மெண்ட்டும் சிவியராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ஆகிட்டுருக்கு. பட் இட்ஸ் குவைட் ஹார்ட். அஃப்கோர்ஸ் இது ஓவர் நைட்டில் முடியக்கூடிய விஷயம் இல்லை, இது கொஞ்சம் நாள் ஆகும். இந்த நாட்கள் இப்போ நம்ம சமாளிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம். ஒரு 1 மந்த்து அது வரைக்கும் நம்ம சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் போகும்போது ரொம்ப கஷ்டமாகும்போது நம்ம உடனே நினைக்கலாம், ஓகே உடனே நம்ம வேறு ஒரு மார்க்கெட்டை பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டு கண்ட்ரீஸை போய் ட்ரை பண்ணலாம், அல்லது நம்ம டொமஸ்டிக் பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்படியெல்லாம் நம்ம தோணுனா கூட இதை செயல்பாட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 6-7 மாதம் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்றதுல MSME அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இதில் வந்து இப்போ ஃபினான்ஷியலாக எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆர்டருக்கு பணம் வர்றது கஷ்டமாயிடும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிரும்ல, ஃபினான்ஷியல் ஃபண்டு ஸ்ட்ரக் ஆயிரும். அப்போ என்ன வேணும், இந்த மொமெண்ட் இமீடியட்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபுல் குட் சப்போர்ட். ஒரு மொரட்டோரியம் ஆகட்டும், ஒரு ஸ்பெஷல் லோன் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கான அத்தனை, அதாவது இந்த மாதிரி ஒரு செட்பேக் அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான அத்தனை உதவிகளையும் செய்கிறதுக்கு அரசாங்கம் வந்து சில பாலிசி இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கிற மாதிரி, விடுதலைன்னு சொல்ல முடியாது, இதிலேருந்து ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சஃபர் ஆகாமல் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரலாம். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இதை இம்மீடியட்டாக நம்ம செஞ்சோம்னா இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே நம்ம அதை ஓரளவுக்கு ரெடி பண்ணி அந்த வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கும், நம்புகிறோம். பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரினா இப்போ வந்து ஒரு 20 லட்சம் கூட்ஸுகள் வந்து முழுமையா வந்து அனுப்ப முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறதா பரவலாக பேசுறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு அமௌண்ட்டுன்னு நான் சரியாக சொல்லலை, எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக வந்து நிறைய குட்ஸ் இருக்குது. ஏன்னா 34.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறது ஆல் ஓவர் இந்தியா. அப்போ நம்ம இதில் மட்டும் நிட்ஸ்னாலே நம்ம தான், திருப்பூர் தான், அதில் நோ டவுட். அப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு $20 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபண்டு வந்து அப்படியே லாக் ஆகி நிற்கும். ஓகேண்ணா, தற்போது இவருக்கு, அதாவது ஏற்றுமதியாளர் கூறியது போல வந்து தொடர்ந்து இதை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதே திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த வேலையை நம்பி தான் நான் வீட்டு வாடகை பொண்ணுங்களெல்லாம் படிக்க வச்சிட்ருக்கிறேன். அந்த இதில் வந்து அங்கே அமெரிக்காவில் வரி ஏற்றுறதுனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். அந்த பாதிப்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணி மத்திய கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு உதவி செய்யணும். மாதம் 15 நாள் வேலை இருந்ததுன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதனால் எங்கள் குடும்பம் வந்து ரொம்பவுமே பாதிக்கும். அதையெல்லாம் நீங்கள் எங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். வணக்கம், என் பேர் பாக்யலட்சுமி. நான் கார்மெண்ட்ஸில் வந்து 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த தொழில் மூலம்தான் நாங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த தொழிலில் வந்து எங்களுக்கு 50% மேலே வந்து வரி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களை மாதிரி இருக்க தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறோம். இதனால் மத்திய அரசு வந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் எங்களை மாதிரி இருக்கிற தொழிலாளர்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக